ரீசனிங்கில் ஆல்ஃபாபெட் சீரீஸ். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் சீரீஸ், நம்பர் சீரீஸ் பார்த்தோம். ஸோ தேர்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபாபெட் சீரீஸ் அப்படின்னு. ஸோ இதில் வந்து ஒரு என்னென்ன பேசிக் கான்செப்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஷார்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ், அது ஒர்க் ஷீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இது. ஸோ சில பேர்த்துக்கு இருக்கும், சில பேர்த்துக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இது இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் யூடியூப்பில். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்யூஷுவல்ஸ். என்னது அஸ்யூஷுவல்ஸ்? என்னங்க, ஆல்ஃபாபெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. A to Z, A = 1, B = 2, C = 3, D = 4. அது போல் நீங்கள் வந்து Z வரைக்கும் 26 லெட்டர்ஸு நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஆர் அதர்வைஸ் எழுதி வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ ரிமைனிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் படித்து பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும், ஓகேங்களா. சரி, இது 3 or 4 பேட்டர்ன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் நியூ பேட்டர்ன்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது. அதனால் வந்து டைரக்ஷன்ஸை வந்து கரெக்டாக படித்து பார்த்துட்டு அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. இப்போ போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். ஃபஸ்ட்டு டைரக்ஷன்ஸ் 1 to 3. டைரக்ஷன்ஸ் 1 to 3. The following questions are based on the 5 3 letters word given below. சரிங்களா, இது மாதிரி ஒரு 3 லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லெட்டர்ஸை வந்து அது 5 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 கொஷின்ஸ்க்கும் சேம் உங்களுக்கான டைரக்ஷன்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். If the position of the first and third letters of all words are interchanged, how many words will form meaningful English words? ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, என்னது, ஆல், ஹவு, மேட், நியூ, எனி இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. இது தான் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, the positions of the first and third letters of all the words are interchanged. interchange பண்ணி பார்க்கலாமா. ஆல்க்கு எப்படி எழுதலாம், LLA, புரியுதா. ஸோ ஏ இங்கே வந்துருச்சு, எல் இங்கே வந்துருச்சு. அதே போல் WOH, ஹெச் இங்கே வந்துடும், ஓ இங்கே வந்துடும், அது டபிள்யூ இங்கே வந்துடும், ஓ மெயின்டைன் ஆயிரும். ஸோ DAM, WEN, YNA. இப்போ பாருங்கள், இப்படி ஒரு வேர்டு கிடையாது. இதுவும் வேர்டு இல்லை, இதெல்லாம் வேர்ட்ஸ் இல்லை. இதுவும் வேர்ட்ஸ் கிடையாது. அப்போ டேம் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸ் உண்டு தானே. இப்போ மீனிங்ஃபுல் வேர்டு எத்தனை வருது, 1 தான் வருது. தட்ஸ் வை ஆப்ஷன் பி 1 இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். கேட்ட கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து சால்வ் பண்ணலாம். தேர்ட் கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கணும், சரிங்களா. ஸோ ஒன்லி 25 கொஷின்ஸ் தான் இருக்கும், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 2. If all the letters in each of the words are arranged alphabetically within the word from left to right, how many words will remain unchanged? புரியுதுங்களா. அதை கொடுத்துக்கக்கூடிய ஆல், ஹவு, மேட், நியூ, எனி, இதை வந்து ஆல்ஃபாபெட்டிக்கலி யூ கேன் அரேஞ்ச் வித்தின் தி வேர்டு. இப்படி அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா. ஃபஸ்ட் லெட்டர் என்ன வரும், இதுக்கு ஏ தான் வரும் இல்லையா. ஏ வரும், எல் தான் வரும், எந்த சேஞ்சஸ் இல்லை ஆல்ஃபாபெட்டிக்கலி இல்லையா. இது வந்து ஹெச் வருமா, FGH, IJKL, MNOP அப்படியே வந்துடுது எல்லாமே, புரியுதுங்களா. அடுத்தது ஏ வரும், அடுத்து டி வரும், அடுத்தது எம் வரும். இதில் வந்து ENW, இதில் வந்து அப்படியே ANY. இப்போ கொஷினை கேட்டிருக்காங்க பார்த்தியா, ஹவு மெனி வேர்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, லெட்டர்ஸ் கேட்கல. ஹவு மெனி வேர்ட்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு. அன்சேஞ்ச் ஆகாதது 1,
2 3. அப்போது 3 வேர்ட்ஸ் வந்து அன்சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஆப்ஷன் 3 இஸ் தி ஆப்ஷன் சி 3 இஸ் தி ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ தேர்ட் கொஷின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். உங்களுக்கான 30 செகண்ட்ஸ் தான் அலௌடு, 60 செகண்ட்லாம் கிடையாது இந்த சம்முக்கு. ரொம்ப ஈஸியஸ்ட் சம். உங்களுக்கான கவுண்டிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். யாரும் ஆன்சர் சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஆப்ஷன் ஏ வருமா, பி வருமா, சி வருமா, டி வருமா, இ வருமா? 1 2 3 4 5 ஆன்சர் இருக்குதா? ரைட், கவனிங்க எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. If all the first letter of all the words is changed to its next letter of the English alphabetical series. புரியுதா? ஸோ ஃபஸ்ட் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, all the words is changed to next letter of the alphabetic series. அப்படி செஞ்சிங்கன்னா then how many words will have more than one vowels? எப்படி வேணாலும் கேட்பேன், என்ன வேணாலும் கேட்பேன் இங்கிலீஷ் சம்மந்தமாக. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் இது ஒவ்வொரு வேர்ட்ஸ் ஆல் அப்படிங்கிற வேர்ட்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் ஆல் தி வேர்ட்ஸ் இஸ் சேஞ்ச் டு நெக்ஸ்ட் லெட்டர். பி போட்டுக்கலாமா? பி போட்டு எல்எல்னு போட்டுக்கலாம். சரியா? அடுத்த ஹவு எடுத்துக்கிட்டோம் இந்த வேர்ட். இப்போ ஆல் பார்த்தோம். அந்த ஹவுக்கு வந்து ஹெச்சுக்கு அப்புறம் FGHI ரிமைனிங் சேம் தானே. மேட் எடுத்துக்கலாம். MNAD இங்கே NOOEW. அடுத்தது BNY. அவ்வளோதானே, உடனே சொல்லிடலாமே. கேட்ட கொஸ்டினா ஹவு மெனி வேர்ட்ஸ் வில் ஹாவ் மோர் தென் ஒன் வவல்ஸ். இதில் வவல்ஸே இல்லை. இதில் 2 வவல்ஸ் இருக்குது, இதில் 1 வவல்ஸ் இருக்குது, 2 வவல்ஸ் இருக்குது, வவல்ஸ். அப்போது மோர் தென் 1 வவல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வவல் இருக்குது? 2 வேர்ட்ஸில் வந்து மோர் தென் 1 வவல்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி 2 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. சில மாடல் கொஷின்ஸ் தான் இது. இது மாதிரி எப்படி வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாங்க. ஸோ அதுக்கு தயாராகிக்கணும். இப்போ ஆல், ஹவு, மேட், நியூ, எனி அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். அதனால் நம்ம எடுத்து ஒரு 3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கான். நம்ம எடுத்து இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் டைரக்ஷன் போகலாம் பாருங்கள். ஸோ டைரக்ஷன் 4 to 6. டைரக்ஷன் 4 to 6 என்ன சொல்லியிருக்கான் பார்க்கலாமா? டைரக்ஷன் 4 to 6. ஆன்சர் திஸ் கொஸ்டின்ஸ் ரெஃபரிங் டு தி லெட்டர் சீக்வன்ஸ் கிவன் பிலோ. இதுதான் அந்த சீக்வன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சீக்வன்ஸை தான் கொடுத்துருக்கான். இதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். என்ன செய்யணும்? if the letters of the above given series or below given series, ஏன்னா கீழே இருக்கனால below கூட போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடி மேலே இருந்தது, இப்போ கீழே இருக்குது. below given series are written in reverse order. reverse order எழுதியிருக்கிறது ரிவர்ஸ் ஆர்டரமா. which letter will be 4th to the left of the 11th letter from the right end. புரியுதா? 30 செகண்டில் அடிக்கணும். என்ன செய்யணும்? அவன் கொடுத்த மாதிரி செஞ்சுட்டு மாட்டிக்கக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ கொடுத்துருக்க அந்த சீரீஸை ரிவர்ஸ் ஆர்டர் எழுதுங்கன்றான். யாராவது எழுதலாமா? எழுதக்கூடாது. எழுதுனா ரொம்ப லேட்டாகும்ப்பா. அப்படி எழுதுனீங்கன்னா நிறைய எரர்ஸ் வந்துடும். எங்கேயாவது வந்து லெட்டர்ஸை மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் அது எதுவுமே எழுதக்கூடாது. அப்படியே பாருங்கள் என்ன நடக்குது. பாருங்கள், லெஃப்ட் டு ரைட் தான் போகணும் இல்லையா? லெஃப்ட் டு ரைட் தான் போகணும். கிளியராக இதான் லெஃப்ட் டு ரைட் தான் இருக்கும். ரைட் டு லெஃப்ட் கிடையாது நம்மள எதுவுமே. ரிவர்ஸ் ஆர்டர்னா அர்த்தம் ரைட் டு லெஃப்ட் போகும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ரைட் டு லெஃப்ட் போகும். அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீ அண்டர்ஸ்டூட் பண்ண வேண்டியது which letter will be 4th to the
ரைட் ஆஃப் தி, புரியுதா, the ரைட் ஆஃப் தி 11th லெட்டர் ஃப்ரம் தி லெஃப்ட் எண்ட். அவள் போட்டிங்கன்னா அந்த ரிவர்ஸ் ஆயிரும் இல்லையா, அவ்வளோதான், ரிவர்ஸ் ஆயிரும். அங்கே நான் சில பேர் பாப்பா லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்டுங்க எழுதணும் பொழுது, அப்படிலாம் கிடையாது. அவன் கேட்டிருக்கிறது ரிவர்ஸ் ஆர்டர் கேட்டிருக்கனால லெஃப்ட்டுக்கு ரைட்டு போட்டுக்கணும், ரைட்டுக்கு லெஃப்ட் போட்டுக்கணும். இப்போ படி, விச் லெட்டர் வில் பி 4th டு தி ரைட் ஆஃப் தி 11th லெட்டர் ஃப்ரம் தி லெஃப்ட் எண்டு. அப்போ லெஃப்ட் எண்டுலேருந்து போ, லெஃப்ட் எண்டுலேருந்து ஆரம்பி, சரிங்களா. எத்தனை 11th லெட்டர், 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ எங்கே நிற்கிறோம், 11th லெட்டர் எது, டபிள்யூ. எங்கள் லெஃப்ட் எண்டுலேருந்து 11th லெட்டர் வந்துட்டு திரும்பி ரைட் ஆஃப் தி ஃபோர்த் டு தி ரைட் அப்படின்னா எகைன் கண்டினியூ பண்ணிக்க வேண்டதான், சரிங்களா. 1 2 3 4, புரியுதா. ஆன்சர் என்ன, எஃப் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ, எஃப் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணது இது புரியல அப்படின்னா இமிடியேட்டாக கேட்டுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. கொஷின் நம்பர் 5. ஸோ கொஷின் நம்பர் 5க்கு இதே மாதிரி தான், இதே சீரீஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். பட் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்கான், எப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 30 செகண்ட் தான் அலவுடு. உங்களுக்கான கவுண்ட் டவுன் டைம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஈஸியாக சொல்லலாம், டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் என்ன வருது, புரியுதா. ரொம்ப ஈஸியாக இருக்கும், கண்டுபிடிக்கலாமா. பாருங்கள், எஸ்ஆர்சின்னு கொடுத்துருக்கான். எஸ்ஆர்சி கொடுத்துருக்கானாமா. எஸ் எங்கே இருக்குது, ஆருக்கு போயிட்டு திரும்பும் சிக்கு வந்துருச்சு, புரியுதா. எஸ்ஸு ஆருக்கு போயிட்டு திரும்ப சிக்கு வந்துச்சு, ரிட்டர்ன் வந்துருக்குது. விஎல்பி பார்க்கலாமா. விஎல் எகைன் பி, அதே மாதிரி இருக்குது, அதே பேட்டர்ன் மாதிரியே இருக்குது. விடபிள்யூ, அது விடிடபிள்யூ. ஸோ விடிடபிள்யூ, ஓகேவா. இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்குறான். என்ன வரும்னு தேடக்கூடாது, இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு எடுத்துக்கோ. ஒய்எஃப்எக்ஸ், புரியுதா. ஃபஸ்ட்டு ஒய்எஃப்எக்ஸ் எப்படி வந்திருக்கு பாரு, அதில் ஒய் எஃப் எங்கே இருக்குது, ரிவர்ஸில் வந்திருக்கனால இது வராது. எல்லாம் ஃபார்வேர்ட் ஆகி திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. ஒய்எக்ஸ்எஃப் போடுங்க, இந்த இது ஒய்எக்ஸ்எஃப். அப்போது ஒய்லேருந்து எக்ஸு போகிறதும் ரிவர்ஸில் தான் இருக்குது, புரியுதா. அதுவும் கிடையாது, எப்படிலாம் இல்லைன்னு பார்த்துக்கோம். ஒய்எக்ஸ்எஃப் வருமா, ஒய்எக்ஸ்எஃப் வர மாதிரி இருக்குது. ஒய்எக்ஸ்எஃப் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது எஃப்ஒய்எக்ஸ். எஃப்ஒய்எக்ஸ் ஓகே தானே, எஃப்ஒய் திரும்ப எக்ஸ். அப்போ சி கரெக்டாக வருது இந்த பேட்டர்ன் மாதிரியே. சரி, எஃப்எக்ஸ்ஒய் செக் பண்ணி பார்த்துக்கணும், அப்படி வராது, புரியுதா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்கா டவுட்னா கேளு, புரியுதாப்பா. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல இதுவும் கேட்டிருக்கான். இது மாதிரி வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தனால ஆப்ஷன் பியும் வரும், சியும் வர மாதிரி இருக்குது. கவனிங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு திரும்ப சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்க, இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டா ஆப்ஷன் பியில் இப்படி போகுது. ஆப்ஷன் சியில் என்ன, ஆப்ஷன் சியில் எஃப்லேருந்து ஒய் போய்ட்டு இது வருது. ஸோ ஆப்ஷன் பியும் வரும், ஆப்ஷன் சியும் வரும். ஸோ அதை ஒய் பார்க்காம வச்சு அதை பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி கிரிட்டிக்கலாக கேட்பான், பார்த்துக்கோ. கொஷின் நம்பர் 6 ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம்.
சால்வ் பண்ணியிருக்கீங்களா? பார்க்கலாமா? Which of the following is 7th to the right of the 17th letter from the left hand? ஸோ ஒரு ஃபோர்த்து சம் மாதிரி தானே. இது வந்து எதுவும் ரிவர்ஸ் ஆர்டர் எடுக்க தேவையில்லை, அப்படியே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஈஸியாக சொல்லிடலாமே. என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். எங்கேருந்து எடுக்கிறோம், எங்கேருந்து எப்படி எடுக்கிறோம்? ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் 7th to the right of the 17th letter from the left hand. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் போய்க்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்டு தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 17th லெட்டர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 எங்கே நிற்கிறோம்? ஒயில் வந்து நிற்கிறோம். அதுக்கப்புறம் 7th to the right திரும்ப சொல்லியிருக்கான். 7th to the right, அங்கேருந்து ரைட்டு அப்படின்னா ஏகன் அதே தானே. ஸோ 1 2 3 4 5 6 7 A is the right answer. Option A is the right answer. ரொம்ப சிம்பிளஸ்ட் சம். டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் நம்பர் 7 வேற ஒரு டைரக்ஷன் கேட்டாங்க, அவ்வளோதான். டைரக்ஷன் மாறிடும். The direction 7 to 8. The following questions are based upon the alphabetical series given below. ஓகேவா? What will come in place of the question mark the following series? ஏற்கனவே பார்த்தோம் தெரியுமா? கொஷின் நம்பர் 5 அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான டைமிங் வந்து கொடுக்குறேன். ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஈஸியாக சொல்ல முடியுது இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன் பாருங்கள். என்ன பிஎம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎம்னா ஒரு ஸ்டெப் தள்ளி வருது. ஏஹெச்னா ஒரு ஸ்டெப் தள்ளி வருது. டிஆர் இங்கே பாருங்கள், பிஎம்மு ஏஹெச். டிஆர்னா என்ன வரும்? ஒரு ஸ்டெப். அது மாதிரி ஒரு ஸ்டெப் தள்ளி உள்ளது எஸ்சி இசட். பாருங்களேன், எஸ் எங்கே இருக்குது? எஸ்ஸு இசட் கண்டிப்பாக அங்கே போகுது. அதே மாதிரி இந்த எஸ்ஸுக்கும் இசட்டுக்கும் போகுது. எஸ்ஸுக்கும் இசட்டுக்கும் எல்லாத்துக்கும் வரல. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ வராது. டிகே ட்ரை பண்ணி பார்க்கலாமா? டிகே. ஸோ டிகே பக்கம் பக்கமாக இருக்குது. வேறு டிகே இடத்துல ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஸோ ஒன் ஸ்டெப்பில் எதுவும் வரல. ஸோ ஆப்ஷன் பியும் வராது. சி ட்ரை பண்ணி இசட் எக்ஸ் பாருங்கள். இசட்டு எக்ஸ். இசட் எங்கே இருக்குது? இசட்டு எக்ஸ். அப்படியே வந்து எக்ஸே காணும் இல்லையா? இசட் எக்ஸே காணும். அதனால் சி வராது. இசட்எஸ் வந்துருச்சு. இசட்எஸ் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். இதே மாதிரி ட்ரை பண்ணணும். ஸோ எல்லாமே பிரெயின் அது சொல்கிறாங்களே பிரெயின் டீசிங். என்னப்பா இதுக்கு பேர்? பிரெயினை வந்து டீஸ் பண்ணுற மாதிரி தான் செம்மை கேட்பாங்க. அது மாதிரி பிரெயின் டீசிங்லாம் நிறையா ட்ரை பண்ணி வச்சு பிரெயினை ஷார்ப்பாக ஆக்டிவாக வச்சுக்கிறது தான் இந்த ஆப்டிடியூடு ரீசனிங். ஸோ இந்த கொஷின் நான் சொல்லி தர மாட்டேன், நீங்கள் ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். பட் 30 செகண்ட் தான் டைம் எடுக்கணும். அதுதான் வந்து சிறப்பு. சரிங்களா? நீங்கள் பாட்டு 1 minute 2 minutes 3 minutes எடுத்திங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஈஸியாக சால்வ் பண்ணலாமா ஆன்சர்? ஓகேவா? ஆன்சர் சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காங்க? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் 7th to the right of the 3rd letter from the left end. ஸ்டார்டிங் என்ன எடுத்துக்கோங்க? லெஃப்ட் எண்டுலேருந்து எடுத்துக்கணும். லெஃப்ட் எண்டுலேருந்து எடுத்துக்கணும். ஸோ லெஃப்ட் எண்டுலேருந்து 3rd லெட்டர்ஸ். அப்போ 3rd லெட்டர்ஸ்னால் எம்மு தானே. அங்கேருந்து 7th to the right 1 2 3 4 5 6 7 புரியுதா? ஸோ ஆப்ஷன் அது எஸ் தான் ஆன்சர் வருது.
எஸ் வந்து ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஃபாஸ்ட்டாக சொல்லலாம்ப்பா, ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் 9 to 10 ஆல்மோஸ்ட் எல்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கேட்டு வச்சுருப்போம். டைரக்ஷன் பாருங்கள், 9 to 10. ஸோ ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ் ரெஃபரிங் டு தி லெட்டர் சீக்வன்ஸ் கிவன் பிலோ. Question number 9. How many letters are there between first and second last letter from left to right of the below series? இல்லையா, முன்னாடி எப்போ இருந்தது, இப்போ below போட்டுருங்க, அவ்வளோதான். below series according to the alphabetic order. ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அக்கார்டிங் டு தி ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் கண்டுபிடிக்கணுமா. புரியுதா, அங்கே கொடுத்துருக்காங்க அக்கார்டிங் டு தி ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் திருச்சி படித்து பாருங்கள். ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் லாஸ்ட் லெட்டர். அப்போ இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு என்னது எல்லு, செகண்ட் லாஸ்ட் என்னது டபிள்யூ. புரியுதா, இது ரெண்டும். இதுக்கு நடுவில் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு எத்தனை ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஸோ எல் எடுத்துக்கலாமா, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, U, V. இத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 இஸ் தி ரைட் ஆன்சர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கவுண்ட் பண்ணிடுவாங்கப்பா, இதை கவுண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஹெச்லேருந்து டீலேருந்து பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 போயிட்டு இங்கே 14 இல்லை. பற்றியா, 14 இல்லை பாரு, நன் ஆஃப் திஸ் கொடுத்து தான் போயிருப்பாங்க. ஆக்சுவலாக இப்படி போகக்கூடாது. இங்கே என்ன கொடுத்துருக்கான், அக்கார்டிங் டு தி ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் தான் கேட்டான். எல்லுக்கும் டபிள்யூக்கும் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் என்னென்ன இருக்கும் அந்த லெட்டர்ஸ் தான் எடுத்துக்கணும். புரியுதா, ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போலாமா. கொஸ்டின் நம்பர் 10. ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் லெட்டர்னு. அதே மாதிரி தான் நிறைய சம்ஸ் இதே மாதிரி போட்டிருக்கோம். உங்களுக்கான கவுண்டிங் டைம் ஸ்டார்ட் ஆகிரும். ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் தான். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் சும்மா படித்து பார்த்து அப்படியே ஆன்சர் கொடுத்துடலாம்ப்பா. யாருமே ஆன்சர் சொல்லலையா, அவ்வளோ ஈஸி தானேப்பா இது. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் 6th letter to the left of the 11th letter from the left end. அப்போ லெஃப்ட் எண்ட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இதான கொடுத்துருவோம், ஃபஸ்ட்டு லெஃப்ட் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ. லெஃப்ட் எண்ட்லேருந்து 11th லெட்டர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 எங்கே இருக்கும், பியில் நிற்கிறோம். நிற்கும் போது சொல்லிட்டு இருக்கான் 6th letter to the left. 6th letter to the leftனு எகைன் இப்படி போகும், இதான் லெஃப்ட்டு. அப்போ 1 2 3 4 5 6 என்ன வருது ஆன்சர். ஆன்சர் வந்து டிங்கிற லெட்டர் வரும். ஸோ டிங்கிற லெட்டர் வரக்கூடிய ஆப்ஷன் அது இ இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வர்றது யாரும் இன்னும் ஆன்சர் கொடுக்க மாட்டேறீங்களே, ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? ரொம்ப ஈஸியஸ்ட்டு அடிக்கடி கேட்டுட்டு இருக்கான். புரியுதா, ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் இது மாதிரி ஒரு சம் கேட்டு விட்றான். பட் ஸ்பெஷலாக என்ன கேட்டால் ரிவர்ஸ் ஆர்டரில் கேட்குறது தான் ஸ்பெஷல். அது பயப்படாமல் நம்ம அட்டென்ட் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் டைரக்ஷன் போகலாமா. கொஷின் நம்பர் 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட்டு டைரக்ஷன். டைரக்ஷன் படிச்சுக்கோ. கொஸ்டின் நம்பர் 11. ஸோ டைரக்ஷன்ஸ் 11 to 15. Study the following questions and answering the questions referring to the word sequence given below. ஓகேவா, என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோ. கொஸ்டின் நம்பர் 11க்கு ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரியே இருக்கும். இஃப் வேர்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு அக்கார்டிங் டு தி ஆல்ஃபாபெட்டிக் சீரீஸ் from right to left, பார்த்துக்கோ, right to left, then which word is third from the left end. புரியுதா, which word is third from the left end.
என்ன சொல்லியிருக்கான், இஃப் தி வேர்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு அக்கார்டிங் டு தி ஆல்ஃபாபெட்டிக் சீரீஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், தென் விச் வேர்ட் இஸ் தேர்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் எடுத்துக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டை எப்படி எழுதுவீங்க? ரைட் டு லெஃப்ட். ஃபஸ்ட்டு எது வரும்? இ தானே வரும். இஎஃப்ஜிஹெச் ஐஜேகேஎல் பிக்யூஆர்எஸ்டி வரும் இல்லையா? அடுத்து என் வருமா? என் வந்துடும். அடுத்தது டி வரும். அடுத்தது தான் எக்ஸ் வரும். இதான் வந்து நெக்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்சது. அடுத்த ஆசிடுக்கு கண்டுபிடிக்கலாம். இந்த லெட்டர் ஆசிடுக்கு என்ன வரும்? அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்துடும், சி வரும், டி வரும், ஐ வரும். கிளியரா? அதுக்கப்புறம் என்ன? பேக்குக்கு வந்து என்ன வரும்? பேக் கீழே எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ, பி, சி, கே. நெக்ஸ்ட் ஒன் டார்க் கம் இருக்குது. ஸோ கம் எடுத்துக்கலாம். கம்மில் வந்து ஸ்டார்டிங் சி, இ, எம், ஓ. நெக்ஸ்ட் ஒன் டார்க். பாருங்கள், எங்கேயோ ஒரு இடத்துல ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏ, டி, கே, ஆர். என்ன கேட்டிருக்கான்? விச் வேர்ட் இஸ் தேர்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்டில் விச் வேர்ட் இஸ், எது மூணாவது வரும் அப்படின்னு கேட்குறான். எது மூணாவது வரும்? பார்த்தாலே தெரியுதுல, எது மூணாவது வரும்? எந்த லெட்டர் மூணாவது வரும் ஆல்ஃபாபெட்டிக்கலி? இல்லையா? எது வருதுப்பா மூணாவது? ஸோ ஏ, பி, சி அது மாதிரி செக் பண்ணி பாருங்கள் எது வரும். if words are arranged according to the alphabetic series from right to left. அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மிஸ்டேக் புரியுதா? இப்படி செய்ய தேவையே இல்லைல்ல. அவங்க கொடுத்துருக்காது வேர்டை தான் அரேஞ்ச் பண்ணணும், லெட்டர்ஸை அரேஞ்ச் பண்ண தேவையில்லை. புரியுதா? அதனால் இதை கொஞ்சம் நம்ம இப்படி செய்யாமல் இன்னும் ஃபாஸ்ட்டாகவே அரேஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் செய்யாமல் என்ன செய்யலாம்ப்பா பார்த்துக்கோ. ரைட் டு லெஃப்ட் தான் கேட்டிருக்கானா? நம்ம என்ன பண்ணலாம்? இப்போது இதானப்பா இது ஃபஸ்ட்டு என்ன வருது? டி தான் 1. ஏன்னா டியை பெஸ்ட் பண்ணி 1. 2 என்னது? ரெண்டாவது லெட்டர் என்ன வரும்? இப்போ என்ன கொடுத்துருக்க முடியா? அந்த வேர்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் அக்கார்டிங் டு தி ஆல்ஃபாபெட்டிக் சீரீஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். அது மாதிரி பண்ணோம். அப்படி பண்ணோம்னா என்ன வருங்க? ஃபஸ்ட்டு இது வந்துருமா? செகண்ட் என்ன பண்ணும்? செகண்ட் இது வருமா? தேர்ட் இது வந்துடும். அப்படியே போய்ட்டு அவன் கேட்டுருக்கு தேர்டு தானே கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் சி கம் இஸ் தி தேர்ட், இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? டவுட் இருந்தால் கேட்டுக்கோ, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 12 என்ன படிச்சிருக்கான் பார்த்துக்கோ. இஃப் ஈச் லெட்டர்ஸ் ஆர் இங்கே தான் கொடுத்துருவேன். இஃப் ஈச் லெட்டர்ஸ் தான் கேட்டுறேன். இஃப் ஈச் லெட்டர்ஸ் ஆர் அரேஞ்ச் அக்கார்டிங் டு தி ஆல்ஃபாபெட்டிக்கல் சீரீஸ் வித்தின் ஈச் வேர்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், தென் விச் இஸ் தி ஃபோர்த் லெட்டர் ஆஃப் தி வேர்ட் விச் இஸ் செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். புரியுதா? அது மாதிரி போட்டுக்கணும். இப்போ அங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு 11th கொஸ்டின் போட்ட மாதிரியே இப்போ 12th கொஸ்டின் போட்டிருக்கணும். புரியுதா? இப்போ சொல்லிருக்கான், இஃப் ஈச் லெட்டர்ஸ் ஆர் அரேஞ்ச்டு அக்கார்டிங் டு தி ஆல்ஃபாபெட்டிக்கல் சீரீஸ் வித்தின் ஈச் வேர்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கலாம்? இ, சரியா? என்டிஎக்ஸ் லெஃப்ட் டு ரைட் எழுதியாச்சா? அதில் தான் விச் இஸ் தி ஃபோர்த் லெட்டர் ஆஃப் தி வேர்ட் விச் இஸ் செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். அப்போ ரெண்டாவது லெட்டர் பார்க்கலாம். ஆசிடுக்கு என்ன எழுதலாம்? ஏ, சி, டி, ஐ. அடுத்தது மூணாவது என்ன? ஏ, பி, சி, கே. கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்துக்க. விச் இஸ் தி ஃபோர்த் லெட்டர் ஆஃப் தி வேர்ட் விச் இஸ் செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். இதான செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்டு. இந்த இது மட்டும் செக் பண்ணிக்கோ. இதான் செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்டு. இதில் ஃபோர்த் லெட்டர் என்னது? ஐ. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். எல்லாத்தையும் போட தேவையில்லை, தேவையான மட்டும் போட்டு. Question number 13.
ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கான டைமிங் கவுண்ட் டவுன் டைம் கொடுத்துறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். புரியுதா? எப்படி கொடுத்துருக்கான் பாரு. கேர்ஃபுல்லாக படித்து கேர்ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணிங்கன்னா ஆன்சர் கொடுத்துடலாம். என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? என்ன ஆன்சர் வருதுப்பா? If each vowel in the word is changed to previous letter, ஒவ்வொரு vowels உடைய previous letter போய்க்கும். And each consonant vowels இல்லாது change to next letter according to the alphabetical series, then how many words contains vowels? பார்க்கலாமா? ஒன்று இப்போ நெக்ஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டுக்கு எண்ணுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கான்சனன்ட் தானே, எண்ணு கான்சனன்ட் தானே. நெக்ஸ்ட் லெட்டர்னால் நம்ம எம் வந்துருமா? எண்ணுக்கு எம்மு வந்துடும். ஈக்கு என்ன வரும்? ஈக்கு டி வந்துடும். புரியுதா? எக்ஸுக்கு ஒய் வந்துடும், டிக்கு QRSTU. புரியுதா? இது மாதிரி வந்துடுது. அப்போது எத்தனை வவல்ஸ், அது ஹவு மெனி வவல்ஸ் கேட்டுக்க சொன்னா, ஹவு மெனி வேர்ட்ஸ் கண்டெய்னிங் வவல்ஸ். இதில் ஒரு வவல்ஸ் இருக்குதா? இதில் ஒரு வவல்ஸ் இருக்குது. அடுத்த ஆசிட் போலாமா? ஏக்கு என்ன வரும்ப்பா? பி. சிக்கு என்ன வரும்? சிக்கு என்ன வரும்? அதுவும் பி. ஐக்கு என்ன வரும்? ஐஜே ஆயிரும். ஐக்கு என்ன வரும்? ஐஜே வராது, ப்ரீவியஸ் லெட்டர் தானே. என்ன வரும்? ஜிஹெச் ஆயிரும். ஹெச்சுக்கு அப்புறம் தானே ஐ. டிக்கு வந்து என்ன வரும்? இ வரும். இதில் ஒரு வவல்ஸ் இருக்குது. சரியா? ஹவு மெனி வேர்ட்ஸ் கண்டெய்ன்ஸ் வவல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? அடுத்தது என்ன வரும்? கொஸ்டின் நம்பர் 13. பேக்குக்கு போய்க்கலாமா? பேக்குக்கு என்ன வரும்? பிக்கு வந்து நெக்ஸ்ட் லெட்டர் சி ஆயிரும். ஏ வந்து இசட் ஆயிரும். சிக்கு வந்து டி ஆயிரும். கேக்கு எல் ஆயிரும். இப்போ இதில் வவல்ஸ் இல்லை. கம் பார்க்கலாமா? கம்மில் சிக்கு வந்து டி, ஓக்கு வந்து ஐஜேகேஎல், எல் வந்துடும். எல்எம் தானே, ஐஜேகேஎல் எம்என் ஓ. அப்போ என் தானே வரும், என் வந்துடும். புரியுதா? என் வந்துடும். ஓக்கு என்னு, எம்முக்கு என்னு வரும். ஈக்கு வந்து என்ன வரும்? டி வரும். இதுலேயும் வவல்ஸ் இல்லை. அடுத்த டார்க்கில் பார்க்கலாமா? டார்க்கில் டிக்கு வந்து இ. ஒரு வவல்ஸ் ஆயிடுச்சு. அதனால் ஆப்ஷன் சி 3 வவல்ஸ், அது 3 வேர்ட்ஸ் ஆர் கண்டைன்ஸ் வவல்ஸ். இப்போ யாருக்காவது சால்வ் பண்ணுது புரியலன்னா கேட்டுக்கோ. இப்போ கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணோம். பிரெயினை ஃபுல்லாக இங்கே தான் அப்சர்வ் பண்ண வைக்கிறோம். புரியுதா? இந்த டவுட் இந்த டைரெக்ஷன்ஸ் ஃபுல்லாக நான் தான் சால்வ் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராக்டிஸ் சம் எடுத்து போடுங்க. நெக்ஸ்ட்டு வாங்க, கொஸ்டின் நம்பர் 14. ட்ரை பண்ணுங்கள் போகலாம். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கான கவுண்டிங் டைம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஈஸியான சம் தான் இல்லையா? அங்கே இருக்க கான்சனண்ட்டை வந்து நெக்ஸ்ட் லெட்டராக போட்டுப்போம். அங்கே இருக்க கான்சனண்ட்டை நெக்ஸ்ட் லெட்டராக போட்டிங்கன்னா எத்தனை மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பாக நான் சால்வ் பண்ணி கொடுக்க போகிறதில்ல. ஹோம்ஒர்க் எடுத்துக்கோ. இதுக்கான ஆன்சர் வேணால் நான் கொடுக்குறேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வரும். வீட்டில் ட்ரை பண்ணி சப்போஸ் ஆன்சர் வாட்டி சேட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 15. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 15 டைமிங் கொடுத்துட்றா, படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 15. இதுவும் ஈஸி தானே. செகண்ட் அண்ட் ஃபோர்த் லெட்டர் ஆஃப் தி ஈச் வேர்ட் ஆர் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் ட்ரை பண்ணி காமிக்கிட்டேன். ஏன்னா அது ப்ரீவியஸ் சம் வந்து சேமாக இருக்கனால யாராவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா?
பாருங்கள், செகண்ட் அண்டு ஃபோர்த் லெட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணுமாம்மா, அவ்வளோதான். செகண்டும் ஃபோர்த்தும். அப்போது நெக்ஸ்ட்டை எப்படி எழுதலாம்? என் டி, புரியுதா, எக்ஸு இ அப்படி சேஞ்ச் பண்ண. ஹவு மெனி மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம். இதில் மீனிங்ஃபுல்ஸ் இல்லை, மீனிங்ஃபுல்ஸ் இல்லை தானே, ரைட். ஆசிடில் பார்க்கலாமா? ஏ டி, சரியா, அதுக்கப்புறம் ஐசி, இதுவும் மீனிங்ஃபுல் இல்லை. பேக் பார்க்கலாமா? பி கேசிஏ, அதுவும் கிடையாது. கம்மில் பார்க்கலாம், சிஇஎம்ஓ, இதுவும் மீனிங்ஃபுல் வேர்டு இல்லை. டார்க், டிகேஆர்ஏ, ஸோ எதுவுமே மீனிங்ஃபுல் இல்லை. ஸோ ஆப்ஷன் இ, நன் ஆஃப் திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? டவுட் இல்லைல்ல? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் டைரக்ஷன், கொஸ்டின் நம்பர் 16 to 18. பாருங்கள், ஒவ்வொரு பேட்டர்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரிலாம் இருக்காது. டைரக்ஷன்ஸ் 16 to 18. Study the following informations carefully. Answer the given questions given below. என்ன சொல்லியிருக்கான்? If each vowel is changed to the previous letter, each consonant is changed to the next letter, how many meaningfuls can be formed? டைரெக்டாக உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்? ஹோம்ஒர்க். ஏற்கனவே இதே மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் எடுத்து சால்வ் பண்ணலாமே. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 17. இங்கே ட்ரை பண்ணலாமா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் தரேன், இங்கே ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சால்வ் பண்ணியிருக்கீங்களா? என்ன கொடுத்துருக்கான் படித்து பார்த்தீங்களா? ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர் ஆஸ் பர் தி இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் பிட்வீன் எங்கே லாஸ்ட் லெட்டர் ஆஃப் தி செகண்ட் வேர்டு, லாஸ்ட்டு லெட்டர் ஆஃப் தி மூணாவது லெட்டர் ஆஃப் தி செகண்ட் வேர்டு. அப்போ எது? இதுதான் லாஸ்ட் லெட்டர் ஆஃப், அதாவது லாஸ்ட் லெட்டர் ஆஃப் தி செகண்ட் வேர்டுங்கிறது என்ன தான் சொல்லுது. அடுத்தது ஃபஸ்ட்டு லெட்டர் ஆஃப் தி தேர்டு வேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் ஆஃப் தி தேர்டு வேர்டுனா ஜியா, என்னுக்கும் ஜிக்கும். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், ஃப்ரம் தி லெஃப்ட் எண்ட், from the left end when all the words are arranged alphabetically from the left to right. புரியுதா? அப்போது என்னுக்கும் ஜிக்கும், அப்போ ஜி எடுத்துக்கலாமா? ஜிலேருந்து போடுங்க, ஜி HIJKLMN. ஓகேவா? எத்தனை லெட்டர்ஸ்? 1 2 3 4 5 6. ஸோ ஆப்ஷன் சி 6 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா எப்படி செய்யணும்னு? இப்போ எல்லாம் மாடல் சம்ஸு ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டது. நீங்கள் நிறைய கொஷின்ஸ் இப்போ ரீசெண்டாக எப்படிலாம் கேட்டிருக்கான்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். புரியுதா? எனக்கு வராது, உனக்கு வராது, எல்லாத்துக்கும் வரும். ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இது மாதிரி ஒரு சம்மு வந்து ஒரு சம்மாவது மினிமம் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோ. கொஷின் நம்பர் 18 அதே மாதிரி தான் இல்லையா? என்ன சொல்லியிருக்கான்? If the first and third letters are interchanged, second letter is changed to the next letter, then how many words contain at least 2 vowels? ஏற்கனவே இதே மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோம்ல, அதனால் ஹோம்ஒர்க் போட்டுடலாமா? ஹோம்ஒர்க் போட்டலாம். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர் கீ இதுக்கு இருக்குது. 18க்கு ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் டி தான் ரைட்டான விடை. ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வேறு ஒரு ஆன்சர் வந்தால் சேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேட் பண்ணி ஆன்சர் தெளிவாக எடுத்து வாங்கி வச்சுக்கோ. டைரக்ஷன் 19 to 20 போகலாம். ஸோ டைரக்ஷன் 19 20 அதே மாதிரி தான். கொஸ்டின் நம்பர் 19. If each consonant is replaced by next letter, ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்டும் replaced by next letter,
each vowel is replaced by its previous letter. அதே மாதிரி தான். Then which of the following words is second from the left end? Which of the following words is second from the left end? All the words are arranged ascending order from the left to right. புரியுதா எப்படி செய்கிறோம்? கரெக்டாக புரிஞ்சு நிறையா சம்ஸ் போட்டு பார்த்துக்கணும், அப்போ தான் ஆன்சரே வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? இஃப் ஈச் கான்ஸ்டன்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை நெக்ஸ்ட் லெட்டர் பண்ணிக்கலாமா? ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்டும் சிக்கு டி வருமா, ஆருக்கு கியூஆர் எஸ் வந்துருமா, ஓ வந்து என்ன வவல்ஸ், ஈச் வவல் இஸ் ரீப்ளேஸ்டு பை இட்ஸ் ப்ரீவியஸ் லெட்டர். அப்போ ஓவுக்கு முன்னாடி என்னது ஐஜேகேஎல்எம்என் வந்துடும். ஓகேவா? டபிள்யூனா இங்கே வரும்பா, டபிள்யூ யூவிடபிள்யூ எக்ஸ் வந்துடும், என்னன்னா எம் வந்துடும். ஸோ இப்படி இருக்குது. அப்படி இருந்தால் என்ன சொல்லியிருக்கான், விச் ஆர் தி ஃபாலோயிங் வேர்டு செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் எண்ட். அப்போ கிராண்டாக தான் சொல்கிறான், செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் எண்ட் when all the words are arranged ascending order. ஸோ அசெண்டிங் ஆர்டர் பொண்ணு ஃபஸ்ட்டு டிஎக்ஸ்னு அசெண்டிங் ஆர்டர். அடுத்து அதே மாதிரி கிராண்டை பார்க்கலாமா? கிராண்ட் எப்படி எழுதலாம்? ஜிஹெச் ஐஜேவா. அடுத்தது ஆருக்கு என்ன வரும்? கியூஆர். எஸ்ஸுக்கு வந்து ஏக்கு வந்து இசட் ஆயிரும், எண்ணுக்கு எம்என்ஓ ஆயிரும், ஏபிசிடிஇ ஆயிரும். ஓகேவா? அடுத்தது ஹார்ட் பார்க்கலாம். இஎஃப்ஜிஹெச் ஐ வந்துடும், இக்கு வந்து ப்ரீவியஸ் தானே டி, ஏக்கு வந்து ப்ரீவியஸ் ஏ இசட்டு, ஆருக்கு வந்து கியூஆர் எஸ்ஸு, டியூ வந்துடும். அப்போ நோபலுக்கு என்ன வரும்? ஐஜேகேஎல் எம்என் ஓ, ஓ வந்தால் என் வரும். சரியா? வி வந்தால் யூவி டபிள்யூ, இ வந்தால் டி வரும், எல் வந்தால் எல்எம். ஷிஃப்ட்டுக்கு பார்க்கலாமா? எஸ்ஸு கியூஆர் எஸ்டி, ஹெச்ஐ, ஐ வந்தால் ஹெச், எஃப்னா என்ன வரும்? ஏபிசிடி எஃப் ஜி வரும், கியூஆர்எஸ்டியூ. இப்படிதான். இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ஃபபெட்டிக்கலி ஃபஸ்ட் லெட்டர் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் 1 இல்லையா? 2 ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் இல்லையா? 1 வரும், 2 வரும். ஏபிசிடிஎஃப் ஜிஹெச் ஐ ஜேகேஎல்எம்என்ஓ 4. இப்போ எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. அப்போது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆல் வேர்ட்ஸ் அரேஞ்ச் அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பண்ணிவிட்டு செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் தானே, செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட். அதில் வந்து என்ன வரும்? எதை எடுத்துக்கிட்டோம்? கிராண்ட் எடுத்துருக்கோம், அதான் அது செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட். இது ஆன்சர் நாங்கள் கிராண்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோ சிம்பிளாக அதே தான் கொஞ்சம் மாற்றி விட்டு உங்களை வந்து குழப்பியிருக்கான்னு தவிர மற்றபடி இது ரொம்ப ஈஸி தான். நிறைய சம்ஸ் ட்ரை பண்ணும், பிரெயின் டீசிங் சம்ஸ் இது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஸ்டின் நம்பர் 20. டவுட் இருந்தால் இமிடியேட்டாக கேட்டுக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 20 உங்களுக்கான டைமிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சால்வ் பண்ணிட்டீங்களா? யாரோ சால்வ் பண்ணியிருக்கீங்க? ஆன்சர் என்ன சொல்லியிருக்கான்ப்பா? இஃப் தி ஃபஸ்ட் அண்டு ஃபோர்த் லெட்டர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச், ஃபஸ்ட் லெட்டரும் ஃபோர்த் லெட்டரும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் வித்தின் தி வேர்டு. ஃபிஃப்த் லெட்டர் இஸ் ரீப்ளேஸ்ட் இஸ் நெக்ஸ்ட் லெட்டர். தென் ஹவு மெனி லெட்டர்ஸ் அப்பியர் டுவைஸ் வித்தின் தி வேர்டு? ஹவு மெனி லெட்டர்ஸ் டுவைஸ் வித்தின் த வேர்டு? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து க்ரௌனுக்கு எடுத்துக்கலாம். க்ரௌனுக்கு என்ன வரும்? என்ன சொல்லியிருக்கான்? ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் என்ன பண்ணணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ டபிள்யூ ஆயிரும், இது சி ஆயிரும். செகண்டையும் தேர்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். செகண்டும் தேர்டும் இல்லையா? அப்போ ஓஆர். கிளியர்? லாஸ்ட் லெட்டர் என் இருக்குது பார்த்தியா, அது வந்து ரீப்ளேஸ் வித் நெக்ஸ்ட் லெட்டர். என்னங்கிறது எம்என் ஓவாக மாறிடும்.
ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறான், தென் ஹவு மெனி லெட்டர்ஸ் அப்பியர் டுவைஸ் வித்தின் த வேர்டு. அப்போது 2 லெட்டர் இங்கே ரிப்பீட்டடாக வருதா, அப்போ இது வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒரு வேர்டு வந்திருக்குன்னு அர்த்தம். அடுத்து இங்கே பார்க்கலாம், ஜியையும் எதை பண்ணுறதுப்பா, ஜியையும் ஏவையும் ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தானே, ஜியும் என்னும், அப்போ என் ஜி. அடுத்தது ஏஆர், டி வந்து ஏபிசிடிஇ தானே, இதில் எதுவும் ரிப்பீட் ஆகலை. ஓகே, அடுத்து ஹெச் பார்க்கலாமா, ஹெச்சுக்கு வந்து ஆர் வந்துடும், இங்கே ஹெச் வந்துடும். இது ஏ, இது இ. டிக்கு அடுத்து ஜெகலமா பிக்யூஆர் எஸ்டி யூ வந்துடும். இது ரிப்பீட் ஆகலை. அதே மாதிரி இ என்னு வி ஓ எல்லுன்னப்பா ஐஜேகேஎல் எம் இல்லையா, எதுவும் எது ரிப்பீட் ஆகலை. இப்போ இது எது போட தேவையே இல்லையா, இல்லை அதே லெட்டர்ஸ் தானே வருது. இந்த டியை மட்டும் அடுத்த லெட்டர் மட்டும் செக் பண்ணிக்கோ. டிக்கு அடுத்த நம்பர் என்னது, எஸ் கியூஆர் எஸ்டி யூ. அப்போ யூ இது ரிப்பீட் ஆகலை, ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஒன் வேர்டு மட்டும்தான் அந்த 2 லெட்டர்ஸ் வந்து ஓங்கிறது ரிப்பீட் ஆகுது. புரியுதா? ஸோ உங்களை குழப்பத்துக்காக இத்தனை கொடுத்துருக்கான். நீங்கள் லாஸ்ட்டு லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சி ஏதாவது ரிப்பீட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாமே இன்டர்சேஞ்ச் பண்ணுறதும் இல்லை, அந்த வேர்ட்ஸ்குள்ளேயே செய்ய தேவையில்லையே. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்கள், அது நிறைய எக்ஸாம்ஸில் இப்போ ரீசெண்டாக கேட்டு வரான், எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. புரியுதா? டைமிங் அப்புறம் வச்சுக்கலாம். கொஷின் நம்பர் 21. Question number 21. How many such pairs of letters are in the word representation as the many letters between them as English alphabet series both forward and backward? அருமையான சம்மு. நிறைய சம்ஸுக்கு பின்னாடி வர ஆல் சம்ஸும் அதே தான், வெவ்வேறு லெட்டர்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ, ரெப்ரசன்டேஷன் எழுதிக்கோ. ஆர்இ PRESENTATION எழுதிக்கிறோம். சரியா? இப்போ இதோடைய இந்த லெட்டர்ஸுடைய நம்பர்ஸ் தெரியும் இல்லையா, அந்த நம்பர்ஸ் எழுதிக்கலாமா? என்ன ஒரு இது நம்பர்ஸு, 18 5 16. அதாவது இப்போ ஏபிசிடி, ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு 3. அது மாதிரி ஆர் வந்து 18, இ வந்து 5, பி வந்து 16. again R 18, இது 5, S 19, இது 5, N வந்து 14, T வந்து 20, A 1, இது 20, I வந்து என்னது 9 இல்லையா, O வந்து 15, இது 14. இப்போ பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு மாடல்ஸ் இருந்தாலும் ஆல் மாடல்ஸும் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ பேர்ஸ் கேட்குறாங்க, இந்த பேர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அது பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, ஆர் எடுத்துக்கோ. ஆருக்கு 18 தானே, 19 20 பார்த்துக்கோ, 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 எல்லாம் இது வராது, விட்டுரு. ஆர் கிடையாது, ஆர் வந்து காம்பினேஷன் ஆகாது. இ எடுத்துக்கலாமா? இ வந்து 5 தானே, 6 7 8 சரிதா, 9 10 11 12 13 14 15 16 17 எதுவுமே பேர் ஆகலை. அடுத்தது பி எடுத்துக்கோ. பி 16 17 18 19. புரியுதா? இது ரெண்டும் பேர். அதான் சொல்லியிருக்கான், ஹவு மெனி சச் பேர்ஸ் ஆர் தி லெட்டர்ஸ் ஆர் தி வேர்ட் ரெப்ரசன்டேஷன். இப்போ பார்த்துட்டு இருக்குது ஃபார்வேர்டில் பார்த்துட்ருக்கோம். புரியுதா? இது ஒன்று. அதே மாதிரி 19 வந்துச்சா, 20 21 22 23 24 25 26 எதுவும் வரல. ஆர் எடுத்துக்கலாமா? ஆர் வந்து 18 19 20 21 22 23 24 எதுவும் வராது. இ எடுத்துக்கலாமா? 5 6 7 8 9 10 11 12 எதுவும் வராது. எஸ் எடுத்துக்கோ, திரும்ப 19 20 21 22 23 24 எதுவும் வராது. இ எடுத்துருக்கோ, 5 6 7 8 இல்லையா, 6 7 8 9ன்னு வருது. அப்போ எதுலேயும் வரல அதுவும். என் எடுத்துக்கோ, 14 15 16 17 18 எதுவும் வரல. டி எடுத்துக்கோ, 20 21 22 23 எதுவும் வராது. ஏ எடுத்துக்கோ, 1 2 3 4 வராது. இதுவும் எடுத்துக்கோ, எதுவும் வராது. 9 10 11 15 16 எதுவுமே வரலப்பா, ஒரே ஒரு பேர் வந்துருக்கு. இது வந்து என்ன நடந்துக்குது, ஃபார்வேர்டில் நடந்துருக்குது.
பேக்வேர்டில் எடுக்கலாமா? பாருப்பா, பேக்வேர்டில் இது 14னா பார்த்துக்கோ, இது 14னா இது 15 தானே. அப்போ இது ஒரு பேர் இதில் பேக்வேர்டில் 16 அது அந்த எண்ணே கண்டினியூ பண்ணுங்கள். 16 17 18 19 20 21 22 23 24 25 26 வரல. ஓ எடுத்துக்கலாமா? அடுத்தது 15 16 17 18 19 20 எதுவுமே வராது. புரியுதா? அதே மாதிரி 9 எடுத்துக்கோ, ஐக்கு 10 11 12 13 14 15 16 எதுவுமே வரல. டீக்கு 20 எடுத்துக்கோ, 21 22 23 24 25 எதுவும் வராது. ஏ வந்து 1 எடுத்திங்கன்னா 2 3 4 5 6 7 8 9 எதுவுமே வரல. அடுத்து பார்க்கலாமா? டி வராது. என் எடுத்துக்கலாம். 14 15 16 17 18 வந்துருச்சா? எது வருதுப்பா? என்னும் அந்த ஆறும் பேர் ஆகுது. இதில் பேக்வேர்டில் அவ்வளோதான், மீதி எதுவும் வராது. அப்போ எத்தனை பேர்ஸ் இருக்குது? 3 பேர்ஸ் இருக்குது. ஆப்ஷன் சி 3 pairs is the right answer. அப்போ கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோ, எக்ஸாமில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்டாக இது கேட்டுட்ருக்கான், அடிக்கடி கேட்டுட்ருக்கான். ஸோ விளையாட்டாக பார்த்துட்ருக்காத, விளையாட்டாக பார்த்தா திரும்ப தெரிஞ்சிக்க முடியாது. இன்னும் திரும்ப போய் யூடியூப்பில் போய் பார்ப்பேன், அதான் வேலை. கொஸ்டின் நம்பர் 22 போகலாமா? இந்த சம் நான் சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். இன்னொரு சம் வந்து நீங்கள் டைமிங் கொடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஆட்டோமேஷன் எடுத்துக்கலாமா? ஆட்டோமேஷன் எழுதிக்கோ. எழுதிட்டு அதுக்கான நம்பர்ஸ் வந்து புட் பண்ணிக்கணும். என்ன வரும்? இது 1 21, இது 20, ஓ வந்து 15, எம் வந்து 13, ஏ வந்து 1 20, ஐங்கிறது வந்து 9, ஓங்கிறது 15, என்கிறது 14. ஸோ போத் ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு வேறு கேட்டிருக்கான். சரி, ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு. ஸோ ஏ வந்து 1ன்னு வச்சுக்கோ. 1 வச்சுட்டா 2 3 4 5 6 7 8 9 10 எதுவும் வரல. யூ எடுத்துக்கோ. 21 22 23 24 25 26 வருதா? அதாவது எதுவுமே வந்த மாதிரி தெரில. சரி, 21 வந்துச்சா? யூ வந்து 21 தானே, அங்கேருந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள் என்ன வருது. எதுவுமே வரல. ஸோ டி எடுத்துக்கோ. 20 21 22 23 24 25 26 26 வரல. ஓ எடுத்துக்கலாம். 15 16 17 18 19 20 21. எம் வந்து என்னது? 13 தானே. 14 15 16 17 எதுவும் வரல. ஏ 1 2 3 எதுவும் வராது. டி 21 வராது. 9 10 வராது. 15 14 எதுவும் வராது. ஸோ எதுவுமே வரல. ஸோ ஃபார்வேர்டில் எதுவுமே வரல. பேக்வேர்டு எடுத்து பார்க்கலாமா? பேக்வேர்டில் 14 15 வந்துருக்கு பாருப்பா. 14 15 1 பேக்வேர்டில் 1 வந்துருச்சு. 14 15 16 17 18 19 20 21 22 23 வரல. ஓ எடுத்துக்கோ. 15 16 17 18 19 20 21 22 23. அது 9 எடுத்துக்கோ. அடுத்தது ஐ 10 11 12 13 14 15 எதுவும் வரல. ஸோ டி எடுத்துக்கலாமா? 20 21 22 23 24 வரல. இது எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 வரல. இது எடுத்துக்கலாமா? 13 14 15 16 17. 15 எடுத்துக்கிட்டா 16 17, அதே மாதிரி 20 21. ஸோ என்ன வந்திருக்குது? ஒன்று தானே வந்திருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து 22ல் வந்து ஸோ 2ன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? செக் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி 1 இஸ் தி ரைட் ஆன்சர். வேறு எங்கேயும் வரல. எங்கேயாவது மிஸ் ஆகிருந்தால் கூட நம்ம திரும்ப ரீசெக் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேவா? ட்ரை பண்ணுறீங்களா? கொஷின் நம்பர் 23 பெர்ஃபோரேட் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ 30 செகண்டில் ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணி சொல்லணும். ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் கொடுத்துருக்கீங்களா பெர்ஃபோரேட்டுக்கு? ரொம்ப ஃபாஸ்ட்டு. எதுவுமே கொடுக்காட்டி ஃபார்வேர்டு பேக்வேர்டு எடுத்துக்கணும். ரெண்டுமே கொடுத்துருந்தா மட்டும்தான் ஸ்பெசிஃபைஸ். ஆன்சர் சால்வ் பண்ணியிருக்கீங்களா? பெர்ஃபோரேட் என்ன ஆன்சர்?
இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நான் தான் தெரியும்னு சொல்லிட்டு அதுதானே இது தானே அதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஆபத்து. நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சரி, ஓகே, பர்ஃபரேட் போடலாமா? இது 16, 5, 19, 6, 15, 18, 1, 25. ஓகே, கம்பைன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன கம்பைன் வருது அப்படின்னு. P16 17, 18, 19, 20, 21 எதுவும் வராது. எடுத்துக்கலாமா? P வருமாப்பா? 16, 17, 18 தான் இல்லையா? எதுவும் வரல. வேற என்ன? 5 எடுத்துக்கலாமா? 6, 7, 8, 9, 10, 11, 12 வரல. இது எடுத்தா 19, 20, 21, 22, 23 வரல. 6லேருந்து எடுத்தால் 7, 8, 9, 10 வரல. 18னா 19, 20 வருது பத்தியா? ஆர்டி வந்துடுது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம் 1, 2, 3 எதுவும் வராது. 20 ரிவர்ஸில் எடுக்கலாம், ஏன்னா எதுவுமே ஃபார்வேர்டு பேக்வேர்டு கொடுக்கவே இல்லை, ரெண்டையும் பார்க்கணும்னு அர்த்தம். ஸோ ஈலேருந்து எடுத்துக்கலாம். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 வரல. 20 எடுத்துக்கலாம். 20, 21, 22, 23, 25 எதுவும் வராது. 1 எடுத்துக்கிட்டா 1, 2, 3, 4, 5, 6 எதுவுமே வரலையே. அடுத்தது என்ன வரும்? எடுத்துக்கலாம். சரி, 6 எடுத்துக்கலாம். 18, 19, 20, 21, 22, 23. இது 15, 16, 17, 18, 19. ஓகே, 6 எடுத்துக்கிட்டா 7, 8, 9. 19 எடுத்துக்கிட்டா 19, 20, 21 எதுவுமே வரல. ஸோ ஒன்றே ஒன்று தான் வந்திருக்குது. எகெயின் ஆப்ஷன் பி 1 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் வந்து 2ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. 2 வராது, செக் பண்ணி பார்த்துக்கோ. 2 வந்துச்சுன்னா திரும்ப எங்கேருந்து 18லேருந்து வருதா? பேக்வேர்ட்லையா? ஓகேப்பா, இந்த 6 வந்து 18 இல்லையா? 6 வந்து 18 மாற்றிக்கோ. அப்போ 16, 17, 18 இது ரெண்டு கரெக்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்க போனால் இது சரியான ஆன்சர் தான். 2 இஸ் தி ரைட் ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் சி 2 pairs இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ எடுத்து செக் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 24 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரீச் ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் ஒன்லி ஃபார்வேர்டு மட்டும் தான் கேட்டிருக்கான். ஆன்சர் சொல்லுங்கள் போகலாம் ஃபஸ்ட்டாக. ஆன்சர் என்ன வருது? அவ்வளோதான், குயிக்காக சொல்லலாம், ஒன்றும் கிடையாது. ஒன்று வருதா? சிங்கிள் பேர் வருதா? அவ்வளோதான், சிங்கிள் பேர் ஈஸியாக இருக்கும். அது ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்றேன் பாரு. ரீச். ஸோ ரீச் வந்து ஒன்லி ஃபார்வேர்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரீச்சுக்கு என்ன வரும்? இது 18, 5, 1, 3, 8. ஸோ 18 19, 20, 20 வராது. ஸோ 5 எடுத்த 6, 7, 8 ஈயும் ஹெச்சும் பேர். அப்போ 1 பேர் வந்துருச்சு, அவ்வளோதான். இது 1, 2, 3 வராது. அப்போ ஒன்று ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஒன்லி ஃபார்வேர்டு தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த அன்ஐடென்டிஃபைடு அப்படின்னு சொல்லி ஃபார்வேர்டும் பேக்வேர்டும் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் ஆல் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் அன்ஐடென்டிஃபைடு ஆர் அரேஞ்ச்டு இன் தி alphabetic order of the positions, how many letters will remain changed? ஈஸியாக சொல்லலாம் இல்லையா? ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். U N I T E N T I F I E D. இது ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன வரும்? ABCD வரும். D வந்துடும். இன்னொரு D இருக்குது, 2 D எழுதியாச்சு. அடுத்து E எழுதணும், 2 E எழுதியாச்சு. புரியுதா? 2 பாருங்கள், 2 D எழுதியாச்சு, 2 E எழுதியாச்சு. ABCDE F G H F வரும். F G H I தான். I எடுத்துக்கிட்டா 3 I இருக்குதுப்பா. 3 I இருக்கனால ரெண்டும் காம்பினேஷன் ஆயிடுச்சு. 3 I சொல்லியாச்சு. ஓகே, F சொல்லியாச்சு. வேற என்ன? N இருக்குது, 2 N இருக்குதுப்பா. 2 N இருக்குது. ஓகேவா? வேறு ஏதாவது மிஸ் ஆகிருக்குதா? அடுத்தது U தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்க போனால் ஆன்சர் என்ன வருது?
ஒன்றே ஒன்று தான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நிறைய சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பார்க்கணும். ஸோ இன்றைக்கே நைட்டே உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 சம்ஸ் புக்கில், அதாவது நெட்டில் சர்ச் பண்ணி இதுமாதிரி ஆல்ஃபாபெட் சீரீஸ் போட்டிங்க அப்படின்னா நிறைய சம்ஸ் வரும். எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க வச்சுங்களேன். ஸோ அதே மாதிரி டெஸ்ட்டில் நிறைய எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி சம்ஸை வந்து நம்ம தவறு இல்லாமல் ஆன்சர் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம்.